மாணிக்கவாசகர் எத்தனை இடத்துல சிவமாகலான்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காருங்க? சிவமாகலாம் அப்படின்றது எத்தனை இடத்துலன்றது நான் சரியா எண்ணல. உங்களுக்கு தெரிஞ்ச 3 இடங்கள். 3 இடங்களா? என்னென்னங்க ஐயா? அச்சோபதியத்துல வருங்க ஐயா. அடுத்து வந்து கண்டபத்துல வரும். அடுத்தது சிவன் என யானும் தேரினேன்னு காண்கன்னு ஒரு இடத்துல சொல்லுவாரு. இப்ப நீங்க ஒண்ணு சொல்லிட்டீங்க, இன்னொன்னு கண்டபத்துல வரும். 3 இடத்துல சிவன் நம்மளும் ஆகலான்றத சொல்லியிருப்பாருங்க ஐயா. திருவாசகத்தை அவர் எத்தனை முறை பாடியிருப்பாருன்னு? திருவாசகத்தை அவர் எத்தனை முறை பாடியிருப்பாரு அப்படின்னும் போது, இதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு வரலாறு மட்டும் நம்ம சொல்லிடுறோம். இறைவனை குருவா தான் முதல்ல வந்து அவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த கதைகள் நம்ம வந்து சுருக்கமா சொல்றதுனால நிறைய வந்து பரியா மாத்தி அதுக்கப்புறம் வரும்போது இறைவனை அடையக்கூடிய விதமா இறைவன் சொல்லுவாரு, நீங்க தலங்கள் தோறும் சென்று ஊர்கள் தோறும் சென்று திருப்பி நீங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா சரணடையக்கூடிய ஒரு நிலை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்லுவாரு. அந்த உத்தரவின் பேர்ல நம்ம மாணிக்கவாசக பெருமானும் எல்லா இடங்கள்லயும் போயிட்டு தலங்களை தரிசிச்சு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 36 தலங்களை வந்து அவருடைய அந்த திருவாசகத்திலே வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு இருப்பார். குறிப்பிட்ட தலங்கள்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அப்போ அந்த தலங்கள் தோறும் தரிசித்து கொண்டு வரும்போது அவர் பாடின பாடல்கள் அப்படின்னும் போது அது ஒரு எண்ணிக்கையாகவும், அவரு தில்லையில சிற்றம்பலத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கு இருக்கக்கூடியவங்க இடத்துல இருந்து நம்ம நடராஜ பெருமான் அப்படின்னா நம்ம சிவபெருமான் என்னன்னு பண்றாருன்னா மொத்த திருவாசகத்தையும் ஒரு முறை நீங்க சொல்லுங்க அப்படின்னும் போது அது 2வது முறையாகவும், இப்படி நம்ம சொல்லும் போது நம்முடைய கணக்குக்கு எட்டியவாறு 2 முறை வந்து மாணிக்கவாசகர் திருவாசகத்தை சொல்லியிருக்கிறார். 2 முறை திருவாசகம் சொல்லியிருக்காரு. ஆமா. மற்ற திருவாசகருடைய பாடல்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்கள்லாம் எது சொல்லுவீங்க? திருவாசகத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பமே வந்து பாத்தீங்கன்னா சிவபுராணத்தை சொல்லியிருப்பாரு. அதுல எல்லா விதமான விதங்களையும் வந்து அவரு சொல்லியிருப்பார். அதுல மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம்தான் இல்லாத அப்படின்னும் போது இந்த மனமானது எப்படியெல்லாம் வந்து துன்பத்தின் நிலைக்கும் மாயினுடைய நிலைக்கும் உட்பட்டு இருந்தாலும் இந்த நிலையில இருந்தாலும் நான் உன்னை ஏத்துக்கிறேன், தாயினும் சால பருந்தினு சொல்லக்கூடிய இடத்துலையும் அவர் வந்து இந்த ஊனுருக இந்த உயிர் உருக நம்முடைய மனமுருக கண்ணீர் மல்க சொல்லக்கூடிய ஒரு இடத்துல கட்டாயம் இந்த திருவாசகம் எல்லா இடத்துலயுமே இருக்கு. சரியா. சைவ சமயத்துக்கும் மற்ற சமயத்துக்கு அப்படி என்ன வேறுபாடு இருக்கு? சைவ சமயத்திற்கும் மற்ற சமயத்திற்கும் வேறுபாடுகள் அப்படின்னும் போது 12 திருமுறைகள்ல 10ஆம் திருமுறை எழுதிய திருமூலர் ஒரு இடத்துல தெளிவா சொல்லியிருப்பாரு.